வணக்கம். நமது திராவிட சார்பாக திருமதி ஓவியம். இன்று தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்து மட்டும் இந்த ஜாதி அரசியல், ஜாதிய பின்பலமாக வைத்து அரசியல் செய்து கொண்டிருப்பது, இது நம்ம மக்கள் சார்பாக நான் வன்மையாக கண்டிக்கிறேன். டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் 2 நாளைக்கு முன்பு நாங்கள் எல்லாம் நல்ல விதமாக கொண்டாடினோம். அம்பேத்கருடைய அஜெண்டாவே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு அம்பேத்கர். மற்றபடி ஜாதி சமயப்பட்டோ இல்ல ஜாதி வெறியர்கள் கூடி வரணும், ஜாதியை ஒழிக்கிறோம், இந்த ஜாதி விஷயம் அவங்க பிற்பட்டோர் இப்படி இருக்காங்க, அதாவது இந்த மாதிரியான கீழ் ஜாதி மேல் ஜாதி என்றதெல்லாம் அம்பேத்கர் கொண்டு வரவே இல்லை. ஆனா இப்போது இருக்கும் தலைவர்கள் நான் சொல்லக்கூடாது, எல்லா மக்களுக்கு தெரியும், ஜாதி என்ற பெயரால இந்த அரசியல் நடத்தி கொண்டு தன்னை முதன்மைப்படுத்தி, அது மட்டும் இல்ல தன்னுடைய வாழ்வாதாரம் மேலோக்கி நிற்குது. இன்னைக்கு பாருங்க, பாட்டாளி மக்கள் கட்சியை எடுத்துக்கிறோம். அவங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு ஜாதி கட்சி பையனை பெரிய ஒரு இதா ஆகிட்டாரு, மந்திரி ஆகிட்டாரு, சென்ட்ரல் மினிஸ்டர் அன்புமணி சார். அது மட்டும் இல்ல, சென்ட்ரல் மினிஸ்டர் மந்திரியா என்ன பண்ணாரு, மக்களுக்கோ அவங்க ஜாதி மக்களுக்கு நல்லது பண்ண காட்சி கொடுப்பாங்க. காட்ட சொல்லுங்க, உங்க ஜாதி மக்கள் எத்தனை பேரை நீங்க உயர்த்தி காட்ட சொல்லுங்க. நீங்க நல்லா சம்பாதிச்சுங்க. வருடத்துல 2 முறை தனி ஹெலிகாப்டர் வச்சுட்டு ஊர்ல ஒரு மலக நாளை ஃபுல்லா சுத்தி பார்க்கறீங்க. குடும்பத்தோட பெரிய லெவல்ல இன்னைக்கு ஐக்கியமாயிட்டீங்க. பண விஷயத்தால, பண பலத்தால ஐக்கியமாயிட்டீங்க. ஒரு எலெக்ஷன்லயும் நான் கூட கடந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு போடுறேன். ஒரு எலெக்ஷன் வரும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு இளைஞரின் காலம், இங்க எவ்வளவு வாங்கலாம், அந்த கட்சிக்கு எவ்வளவு வாங்கலாம், இந்த கட்சிக்கு எவ்வளவு வாங்கலாம், பெட்டி வாங்குற கட்சி, ஜாதி கட்சி எல்லாமே பெட்டி வாங்குற கட்சி. பெட்டியை வாங்கிட்டு அந்த இடத்தோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு அந்த கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இவங்கதான் பணக்காரனாங்க. தவிர ஏழை மக்கள், அந்த ஜாதி மக்கள் அப்படிதான் இருக்கு. சும்மா நான் பிரிஞ்சாதி, நான் அவங்களுக்காக குரல் கொடுக்குறேன், நான் ஏழை ஜாதி, நாங்க பிற்படுத்த ஜாதி, இதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே ரத்தம் ஓட்டு, எல்லாரும் ஒன்னா சாப்பிடுறோம் ஹோட்டல்ல, எல்லாரும் ஒன்னா சிகிச்சை பெற ஒரு ஹாஸ்பிட்டல்ல, எல்லாரும் ஒன்னா வேலை செய்யணும் ஒரே. இப்படி இருக்கும்போது ஜாதியை கொண்டு இந்த ஜாதி தலைவர்கள் ஜாதியை தமிழ்நாட்டை நாசம். இந்த முறை மக்கள் ஓட்டு போடும்போது இந்த மாதிரியான ஜாதி தலைவர்கள் கிட்ட கூட சேர்க்கணும். ஜாதி தலைவர்கள் ஓட்டு போடாதீங்க, யாராவது வைக்க ஜாதி தலைவர்களுக்கு ஓட்டு போடாதீங்க. அந்த திமுக கூட்டணியில வைத்து, அதிமுக வைத்து ஜாதி தலைவர்கள் ஓட்டு போடாதீங்க. இன்னைக்கு ஜாதி தலைவர்கள் வர கார் வர என்ன தெரியுமா, 6 கோடி 3 கோடி ரூபாய். அன்புமணி சார் வர கார் என்ன வர, ராமதாஸ் கார் என்ன வர, எல்லாருமே பெரிய லெவல்ல ஸ்கூலு, வீடு, வாசல், தோட்டம், துறவம் எல்லாம் கட்டிட்டான். அவன் ஜாதி தலைவர் சொல்லி ஜாதி தலைவர் பெருமாயிட்டான். ஆனா அந்த ஜாதி மக்கள் இன்னும் அப்படியேதான் இருக்காங்க. இந்த ஜாதியை ஒழிக்கணும், அந்த ஜாதி தலைவர்கள் உயரும். இதைதான் நான் கேட்டுக்கிறேன். அதனால மக்களே, இந்த முறை எலெக்ஷன் வருது, ஜாதி தலைவர்களை நீங்க ஓட்டு போடாதீங்க. நின்று நான் இந்த கட்சிக்கு நான் நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அவங்க ஓட்டு போடுங்க. ஆனா நான் இந்த ஜாதிக்காரன், இந்த ஜாதிக்காரன் இந்த தொகுதியில இந்த ஜாதிக்கு ஓட்டு போடாதீங்க. போடக்கூடாது. நல்லது இல்லையா, அவங்க மட்டும் ஒரு நல்லது இல்லையா, இன்னமும் நம்ம மக்கள் யோசிக்கணும். ஏன்னா எங்கேயோ போயிட்டோம். நம்ம இன்னைக்கு உட்காந்த இடத்துல இன்னைக்கு 10,000 ரூபாய் ஜிபே அனுப்புறோம். ஏன்னா இன்னைக்கு முன்னேற்றங்கள் அப்படி இருக்கும்போது இந்த முன்னேற்றத்துக்கு இன்னும் நம்ம மக்கள் வரணும்னா, ஜாதி தலைவர்கள் ஜாதி என்ற பெயரால் கட்சியை நடத்தி கொண்டு தான் கோட்டீஸ்வரர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு ஜாதி தலைவரும் கோட்டீஸ்வரன். ஒன்னெல்லாம் சைக்கிள் வந்தாதான் நீ கோட்டீஸ்வரன், ஒன்னெல்லாம் அந்த டீ குடிச்சவங்க நீ கோட்டீஸ்வரன். ஏன்னா ஜாதி என்ற பெயரால கட்சி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அதனால இது எல்லாத்தையும் பாட்டு எந்த தலைவர் நமக்கு நல்லது செய்வார்களோ அவங்களுக்கு நம்ம தமிழக தலைவர் கலைஞர் அவரெல்லாம் மறக்க முடியாது. அவரெல்லாம் இன்னைக்கு ஜாதியை சொல்லியா ஓட்டுவாங்க, மக்களுக்கு நல்லது செய்து ஓட்டுவாங்க. எம்ஜிஆர் மக்களுக்கு அள்ளி ஊட்டி ஓட்டுவாங்க. மக்களுக்காக எவ்வளவோ செய்யறாங்க. புரட்சித்தலைவர் ஜெயலலிதா அவங்கெல்லாம் என்ன ஜாதியை சொல்லியா வந்தாங்க? ஒண்ணுமே கிடையாது. தலைவர்கள் ஆனாங்க, மக்களுக்கு நல்லது செஞ்சாங்க. இன்னைக்கு இருக்கும் நம்ம தமிழர் தலைவர் கலந்துருவீங்க. எங்களுடைய அருமையான தலைவர்
எங்க அன்பு தளபதி இன்னைக்கு மு.க.ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இன்னைக்கு அருமையான தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்கா. அது வெறும் நமது திமுகவாக தான் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது. எடப்பாடி அவர்கள் சொல்றாங்க, என்ன அமைதி கெட்டு போச்சு, இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சரியில்லை, உங்க ஆட்சியில் சட்ட ஒழுங்கு இருக்குது, உங்க ஆட்சியில் அமைதியாவா இருந்தோம். இதெல்லாம் யோசிக்கணும். இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் கேவலம் வெட்கக்கேடு பிஜேபியோட கூட்டு சேர்ந்துருக்கு. கேவலத்தை விட கேவலம் அதை விட ஒண்ணுமே இல்லை. எரியோ நாங்க ரொம்ப சந்தோஷம் அதிமுக உழைச்சு. அதனால நீங்க எல்லாம் இன்னைக்கு நல்ல தலைவர் நாங்கள் கலந்தையும் இந்த முறை நல்ல தலைவர்கள் நிப்பாட்டுவாங்க. மக்களுக்காக உழைக்கும் தலைவர்கள் நிப்பாட்டுவாங்க. அவர்களை பார்த்து ஜாதி தலைவர்கள் திரட்டி அறிவிக்கும். நன்றி, வணக்கம்.